ஹலோ மகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து துறையில் சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. தமிழக அரசு மூலமாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே நிரப்புறதுக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. தமிழகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் ஆட்சேர்ப்புகள் பணிகள் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்றே வருதுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. மாநகர போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். புறநகர் போக்குவரத்து கழகம் தனித்தனியாக இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை அதிக அளவில் எடுக்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மாநகர் போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் தேர்தல் நடத்துறதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட அனைத்து விதமான பணியிடங்களுமே விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியங்க. ஸோ டிரைவர், கண்டக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக எடுக்கிறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசிக்கு உங்களை உடனடியாக அப்படியே தூக்கிக்கிறாங்க. உங்கள்கிட்ட டிரைவிங் கண்டக்ட் லைசன்ஸ் மட்டும் இருக்குது, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 லைசன்ஸுமே ஆர்டிஓ அலுவலகம் சென்று உடனடியாக வாங்கி வைத்துக்குவாங்க. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் மறைமுகமாக டிரைவர், கண்டக்டரை எடுத்துகிட்டு வரதாக சில தகவல்கள் வந்துட்டுருக்குங்க. ஸோ அதோடைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைதாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போவை அணுகி உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா போக்குவரத்து கழகத்தில் உங்களால் வேலை ஒப்பந்த பணியை வாங்கிக்க முடியும். அந்த ஒப்பந்த பணிகள் பார்த்திங்கன்னா 90 நாட்கள் முடிந்த உடனே 100 நாட்கள் முடிந்த உடனே உங்களுக்கு பணி நிரந்தரமாக்க அறிமுகப்படுத்தப்படும். அதனால் தயவு செய்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ போக்குவரத்து கழகத்துடைய டிப்போவை அணுகி, ஸோ உங்களுக்கு பணிமனையை அணுகினாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனைத்து டீட்டெயிலுமே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற பணிமனையை அணுகுங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் ஆகுங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் செயல்பட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு கண்டக்டர் லைசன்ஸ்க்கு உண்டான முதலுதவி சான்றிதழை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்து கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போக்குவரத்து கழகத்தில் விரைவில் புதிய அறிவிப்புகள் எல்லாமே வர இருக்குது. இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார புதிய அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பதிவு உங்களுக்கு புதிச்சிருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.